ஹாய் கன்னியாகுமரி மக்களே, ஒன் டே ட்ரிப் இல்லாமா வாங்க. ட்ரிப் ஒன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க போகிறோன்னு. அதான் இல்லை, இன்றைக்கி ஓவரி அந்தோனியார் கோவில் கடைசி திருநாள். அந்த திருநாளுக்கு தான் நாங்கள் ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு முதல்ல காலையில் 5 மணிக்கே எழும்பி கொண்டு போகிறதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டேன். முதல்ல சாப்பாடு, இது இறைச்சி கறி, இந்த தூக்குலேயே இறைச்சி கறி தான் இருக்குது. 5 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், 2 பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், பால் காய்ச்சி எடுத்துகிட்டேன், பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். இதில் இட்லி இருக்குது, அவங்க ப்ரெட்டு கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு ப்ரெட்டு, அப்புறம் காப்பி தூள், சர்க்கரை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏன்னா இவங்களுக்கு பெருசாக கடையில் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. தட்டு, கரண்டி, தண்ணி எல்லாமே எடுத்து வீட்டிலருந்தே கொண்டு போயிட்டு, இப்படி கொண்டு போகும்போது அங்கே அனாவசியமாக சாப்பாட்டுக்குன்னு தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம்ல, அதனால தான். நாங்கள் காலையில் முதல்ல போனது கித்திரையம்மன் கோவில். போகிற வழியிலேயே காலுக்கு 4 பிஸ்கெட்டும் காப்பி குடிச்சிட்டோம். டிஃபன் ஒவரி கோவிலில் போய் தான் சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்க முடியல. இந்த லஞ்சு சாப்பிட்றதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. ஒரு இடத்த பார்த்து